அதை முன்ன டாய்லெட்டு கக்கூசு எல்லாம் வந்து பாக்ஸ் வச்சு எடுத்துட்டு இருந்தோம். இப்போ அவரு நார்மலாக போக ஆரம்பிச்சுட்டார். இப்போ அதனால முதல் மாத்திரையை விட இப்போ 2வது மாத்திரை ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இப்போ 3வது வந்து. என் பேர் தனலட்சுமி, கணவர் பேர் வந்து கே சுகேந்திரன். நாங்கள் இருக்கிற வந்து அம்பத்தூர்ல இருக்கு. அவருக்கு வந்து இறைப்பையில கட்டி, அது போய் டெஸ்ட் கிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு, ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு அது கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. அவரால் ரொம்ப முடியாம போயிட்டாரு. ரொம்ப மோசமான நிலையில இருந்தாரு. அப்புறம் போயிட்டு வலசர் வாக்குல கேன்சர் சென்டரில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு வந்தோம். அங்கே வந்து இப்போதே 8 கீமோதெரபி எடுத்துகிட்டு இருந்தோம். டேப்லெட்டும் கொடுத்தாங்க. முதல்ல நிறைய டேப்லெட்டு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இப்போ ஒரு காலையில் மட்டும் 6 டேப்லெட் சாப்பிட்றோம். கூட இது வந்து ஒருத்தர் வந்து எங்கள் பையன் விசாரிச்சுட்டு எங்கள் சொல்லிட்டு புனர்ஜலில் போய் பாருங்கள், அவங்களுக்கும் கேன்சர் வந்து அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம்னு அவங்க சொன்னதுனால இங்கே வந்தோம். வந்த பிறகு முதல்ல மோசமான நிலையில தான் வந்தோம். வந்த பிறகு இப்போ முதல்ல கஞ்சியில் ஒரு டம்ளரில் கஞ்சியில் இருந்தவரை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இப்போ சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்காரு. அதனால வந்து என்ன ஒன்று, இப்போ 8வது கீமோ எடுக்கும்போது கட்டி மட்டும் அப்படியே இருக்குன்னு சொல்ல கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இவங்க இப்போ மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டுன்னு வந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதனாலன்னு சொல்லியிருக்காங்க. ஆறுதலாக இருந்தது எனக்கு. அதனால் வந்து இங்கே வந்த பிறகு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது வரைக்கும் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்காரு, சாப்பிட்றாரு. வண்டி ஓட்டாமல் இருந்தார். இப்போ வந்து கொஞ்சம் கிட்ட இதாக போகிறதுக்கு ரிலேஷன் வீட்டுக்கு ஒரு மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு 2 தெருவுக்குள்ளே வண்டியில் கூட போகிறாரு. இப்போது போயிட்டு வராரு. இப்போ அதனால் இப்போ கொஞ்சம் பயம் இல்லை. அதனால் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் சாப்பாட்டில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாரு. அதான் மெயின் எனக்கு. அவருக்கு வலசர் வாக்கு கீமோதெரபி கொடுத்துட்டு வரோம். இம்ப்ரூவ்மெண்ட்னா முதல்ல வந்து எப்போ பார்த்தாலும் எதுவுமே சாப்பிட சோர்ந்து அப்படியே படுத்துன்னு இருப்பார். எதுவுமே செய்ய முடியாது இருந்தார். இப்போ கொஞ்சம் வீடெல்லாம் கூட கொஞ்சம் வீடு பெருக்கிறாரு. அவரே பாத்ரூம் எழுந்து பக்கத்தில் எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிறது கிராமம் மாதிரி இருக்கோம். அதனால எழுந்து அவர் வெளியே பக்கம் தான் வரணும். வராரு. அதை முன்ன டாய்லெட்டு கக்கூசு எல்லாம் வந்து பாக்ஸ் வச்சு எடுத்துட்டு இருந்தோம். இப்போ அவரு நார்மலாக போக ஆரம்பிச்சுட்டார். இப்போ அதனால முதல் மாத்திரையை விட இப்போ 2வது மாத்திரை ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இப்போ 3வது டேப்லெட்டுக்கு வந்துடும். 8 கீமோ கொடுத்துருக்கோம். 8 கீமோ தான். 8 கீமோ கொடுத்துருக்கோம். அது வந்து டாக்டர்கிட்ட கேட்டது, அது கொஞ்சம் கண்டினியூஸ் பண்ணுங்க, அது வந்து அதனால எந்த ப்ராப்ளம் இருக்காது, இது கொடுக்குறது நல்லதுதான் சொல்லிட்டாங்க. அதனால டாக்டர் இன்னும் 10 நாள் பொறுத்து அதுக்கும் போகணும். ஆனால் இந்த மருந்து நாங்கள் வந்து அது கொடுத்து 2 ஹவர் பொறுத்து இந்த மாத்திரை கொடுத்துட்டு வரோம். அதனால் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு என்னென்னா கட்டி இல்லாமல் பண்ணிட்டா கொஞ்சம் ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணின்னு தான் இருக்கேன். எதுவுமே தெரியல, அது டாக்டருக்கு தான் தெரியும். அந்த ஸ்கேன் மூலமாக டாக்டருக்கு பார்த்துக்கிட்டு தான் முன்ன விட இப்போ பரவாயில்ல. சுற்றுச்சூழல்லாம் அப்படியே ஃபுல்லாக இருந்தது. இப்போ அதெல்லாம் கம்மியாகி வந்துடுது. ஆனால் கட்டி மட்டும் அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ இன்றைக்கி 3வது வாங்கிட்டு போகிறோம். இப்போ வந்து 4 டேப்லெட், காலையில் 4 டேப்லெட், நைட்டுக்கு 4 டேப்லெட் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு வந்து அவங்க அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே தான், புளிப்பு சர்க்கரை இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, ஆயில் கம்மி, உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுக்குறது, கஞ்சி வகை அவங்க என்ன சொன்னால் எல்லாம் கொடுங்க, எல்லாம் சூப்பு வகையாக நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, அதே அதை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்போது அதே கண்டினியூஸ் பண்ணுங்கன்ட்டாங்க.